தம் பிரியாணி. நீ ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிடாம இருக்கா? முக்கியமான விஷயம் இருக்கு சித்தி. சார் என்ன சார் பண்றீங்க? பால்கனில லவ் பேர்ட்ஸ் இருக்காங்க. எவ்வளவு பிஸியா போயிட்டு இருக்கு. ஏய் கையில ஊத்துறீ. போய் சொல்லாதீங்க. குட் ஈவினிங் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க போறோம்? வீடு காண போறோம். நேற்றுக்கு நீங்க பாத்துருப்பீங்க வெட்டிங் vlog. சூப்பரா இருந்துச்சா? எப்ப வீடு காண போறோம்? மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போயிட்டு மாப்பிள்ளையோட வீடு பொண்டை கட்டி கொடுக்குறோம்ல, அவ வாழ போற வீடை நம்ம பார்த்துட்டு அந்த வீடு காண போற ஃபங்க்ஷன் போயிட்டு மாப்பிள்ளை வீட்டு சைடுல ரிசப்ஷன். மாப்பிள்ளை வீட்டுக்கு அவளுக்கு சீர் எடுத்துட்டு போவாங்க. சீர் எடுத்துட்டு போவோம். ஆனா ரிசப்ஷன் தானே அவங்க வீட்டுல ரிசப்ஷன். ஆமா எனக்கு எப்படி தெரியுது பாருங்க இந்த ஃபங்க்ஷன். மற்றபடி அவங்களுக்கு அவங்க ஊர் ஆளுங்க எல்லாம் வந்து ரிசப்ஷன்ல கலந்துப்பாங்க. பாதி பேர் இன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. நான் இந்த ஃபங்க்ஷன் எப்படி பாக்குறேன்னா, நேற்றுக்கு நைட் வந்து டின்னர் பொண்ணு வீட்டில் கொடுத்துட்டாங்க. வெட்டிங் மத்தியானம் சாப்பிட்டோம். நைட் அப்படியே டின்னர் மாப்பிள்ளை வீட்டில் சாப்பிட்டா முடிஞ்சு போச்சுல. நீங்க சாப்பாட்லயே இருக்காதீங்க. கல்யாணம் ஈவென்ட். ஆஃப் கோர்ஸ் சாப்பாடு எவ்வளவு முக்கியம் மக்களே. கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு மகிழ்ச்சி. பொண்ணு வீட்டுக்காரங்களும் கல்யாணக்காரங்க இவங்க வரணும்னு நினைச்சு தானே பத்திரிக்கை தர்றாங்க. அது அவங்களுக்கு மகிழ்ச்சி, நமக்கும் மகிழ்ச்சி, சாப்பிடுறது இன்னும் மகிழ்ச்சி. நீ சொல்லு மக்கள், சாப்பாடு முக்கியமா இல்லையா? சாப்பாடு முக்கியம். சாப்பிடாம எப்படி வாழ்றது? இப்ப கேட்டுக்கோ அனிதா. சாப்பாடு முக்கியம் தான். ஆனா கல்யாணம்ங்கிறது அதை சரி விட ஓகே. அப்ப அனிதா இன்னைக்கு சாப்பிடவே மாட்டாளா மக்கள்? அப்ப சாப்பாட முக்கியமா சொன்னாங்க. இல்ல நான் சாப்பாடும் சரி ஓகே. என்ன நீங்க எப்படி இருந்தாலும் லாக் பண்ணிருவீங்க. உங்க ஊர்ல இருக்கேன், சும்மா விடுவீங்க என்ன? பரவாயில்ல. அப்பா இருக்காங்க. வணக்கம் வணக்கம் நடி. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்பா ஒரு சூப்பரா டக்குன்னு ஒரு கேமராவை காட்டினாலே ஒரு இன்ட்ரோவை போட்டுருக்காங்க டாடி. ஜேடன் ஒரு ஹாய் சொல்லு மக்கள். ஒரு ஹாய் சொல்லுங்க. சாரி மக்கள், சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன். இப்போ சொல்லுங்க. இப்போ ஒரு ஹாய் சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேளுங்க. சரி என்னை பத்தியே சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சாரிம்மா. சரி நீ என் மூக்கில் இடிச்சிரு. சரி நீ என்ன அடிச்சிரு. நீ என்ன மூக்கில் இடிச்சிரு, கிள்ளிரு. அப்பா 2 அடி அடிச்சிட கில்லல. அது மூங்க ஏன்னா கேள்றான், மூங்க விடுறான். நே இப்போ மட்டும் சிரிக்கிற. சரி ஓகே. ஸோ அப்படியே கிளம்பலாம். எங்க கூட அப்படியே டிராவல் பண்ணி வாங்க. மாப்பிள்ளை வீடை போய் பார்க்க போறோம். அப்படியே லாஸ்ட்ல ஆம்பியாம் இவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. அதனாலதான் இவன் வந்து கியாமியான்னு சொல்லிட்டே இருக்கான். எஸ் எல்லாரும் ஏறுங்க உள்ள. ராணி ஏறுங்க உள்ள. மகாராணி பின்னாடி இருக்காங்க, ராணி முன்னாடி இருக்காங்க. சாரி எடுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் காரில் போகும்போது. ஊருக்கு வந்து ஃபுல் டே நான் ரவுண்ட்ஸ்லேயே இருக்கேன். ரவுண்ட்ஸ் தான் கம்ப்ளீட்டா. ஆனா அது ஒரு சந்தோஷமா இருக்கு. ஊருக்கு வந்துட்டு சுத்திட்டே இருந்தோம்னு பிஸியா இருக்கிறது. இட் ரியலி ஃபீல்ஸ் குட். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. சென்னையில இந்த மாதிரி வாய்ப்புலாம் கிடைக்காதுல்ல. தாத்தா வரலையா? தாத்தா வரலையாண்டா? தாத்தாவை தேடுறான் பாருங்க. தாத்தா கிளம்பிட்டாங்கடா. இல்ல நீங்க தான் சும்மா சொல்லிருக்கீங்க. பின்னாடி தான் தாத்தா வெளியே நின்னுட்டு இருக்காங்க. ஜேடன் பேசுறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஜேடன் பேசுறது பிடிக்கும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதனோட இப்படி எல்லாம் பண்ற மூக்கா யாருக்கு ஜஹானா பேசுறது? இங்க வா மக்கள், முன்னாடி வா. யாருக்கு ஜஹானா பேசுறது பிடிக்குமோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, யாருக்கு ஜேடன் பேசுறது பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு டாடிமா தாத்தா பேசுறது பிடிக்கும், யாருக்கு அனிதா பேசுறது பிடிக்கும், எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. நான் பேசுறது மட்டும் உங்க யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்றாங்க எல்லாரும். அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. எங்க போனாலும் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம சீட் பெல்ட் போட்டு தான் கிளம்புறோம். போலாமா? ஏய் லைட் போட்டாங்க பாருங்க. நம்ம கிளம்புறதுக்கும் ஸ்ட்ரீட் லைட் போடுறதுக்கும் கரெக்டா இருக்கு. பாத்தியா? சரி பாக்குறீங்க மம்மா. ஏன் உம்முன்னு பாக்குறீங்களா நீங்க? நீ என்னதான் பார்க்கணும்னு தெரியும். அவ சும்மா அவ பார்வையே அப்படிதான். உம்முன்னு பாக்க என்ன அப்ப எப்பவுமே அப்படிதான் பாக்குறா உம்முன்னு. நான் என்ன பண்றது? நீ இப்ப வந்து கம்ப்ளைண்ட் பண்ற உம்முன்னு. எனக்கு இப்ப அம்மு என் பக்கம் வருது. ஆமா உம்முன்னு பாக்காத, ஜம்முன்னு பாரு. நீ ரொம்ப கொடுமைப்படுத்துற என்னையும் ஜேடனையும். பாய்ஸ் எப்படி கொடுமைப்படுத்தாத. அப்படிதானே மக்கள்? யார் உங்ககிட்ட கைண்டா இருக்கிறதுமா? யார் அன்பா இருக்கிறதுமா? நீங்களும் திட்டுவீங்க, வாயாம வைப்பீங்க. எப்படி வைப்பாங்க? மம்மா வாயை எப்படி வைப்பாங்க? தாடி மட்டும் வைக்க மாட்டேன். மம்மா எப்படி வாயை எப்படி வைப்பாங்க?
எப்படி வைப்பாங்க? உனக்கு யாரு அடி அப்படி கொடுப்பாடா? உனக்கு யாரு அடி நீங்களும் அடி போடுவீங்களா? நீங்க தான் ஓ சொல்றேன்ல டாடி. நீங்க கில்லுவீங்க. பாத்தீங்கல்ல ஜேடன் எப்படி பேசுறான் பாருங்க. அப்ப டாடி இன்னைக்கு கார்ல ஏறும்போது என்ன பண்ணாங்க? அடிக்கல மக்கள், உனக்கு மறந்து தெரியாம தானே மக்கள் பட்டுச்சு. மம்மி பண்றது எப்பனாலே ஞாபகம் இருக்கான, டாடி பண்றது மறந்துரும். ஓ ஜோனா, புரியுது ஜோனா. மம்மி சைடு போயிட்டல நீ, மம்மி செல்லம்மா நீ. சரி ஓகே 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 மக்கள், எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்ப நீ வந்து நான் வீட்ல இல்லாத டைம் மம்மிக்கு தான் சப்போர்ட் பண்ற. ஓகே ஓகே சரி, டாடி செல்லமா மம்மி செல்லமா ஜேடன்? நீ சொல்லு. ரெண்டு பேரும் கிளம்ப, அத முடியவே முடியாது. ஜேடன் பாரு எவ்வளவு கில்லி மாதிரி சொன்னான் பாரு டாடின்னு. வேற என்ன நமக்கு பண்றா மம்மா சொல்லு. எப்படி எப்படி வைப்பா, எப்படி வைப்பா, எப்படி இப்படி வைப்பாலாம் மம்மா. வீட்ல வந்து ஸ்கூல் அக்கா ஸ்கூல்ல இருக்கும்போது நான் வந்து ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வரேன். அப்ப மம்மா வந்து தூங்க வைக்கிறாங்க. அப்ப நான் வந்து மம்மா வந்து மறந்துட்டான். சரி சரி மம்மா வந்து படிக்கலாம்னு சொன்னாங்க. அப்பதான் மறந்துட்டான். சரி 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 ஓகே ஓகே சாரி சாரிம்மா சாரி சாரி. படிக்கலாம்னு மம்மா சொன்னாங்க. அப்புறம் கீழே நான் எதுங்குனேன். அம்மா வந்து போய் படுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து வெளியே போகும்போது அந்த டாடிமா மேல இருக்காங்கல்ல, அந்த ப்ரௌன் கலர் டோர், அந்த ப்ரௌன் கலர் டோரை திறக்கிறேன். அந்த மம்மா வந்து எங்க வந்து வாயாமே வச்சது. மம்மா வந்து வாயாமே வச்சு ஜாம்பி மாதிரி என்ன பயமுறுத்துனாங்க. சாமி மாதிரி பயமுறுத்துறாங்க. அப்ப குட்டியம்மா ரூம்லயும் வந்து என்ன வந்து வாயாமே வச்சு ஜாம்பி மாதிரி எப்படிமா வாய வைக்கிறா? நீ என்ன பண்ண? அப்ப கிச்சன்லயும் நானுமே பயமுறுத்துனாங்க. சரி நீ என்ன பண்ண அதுக்கு? மம்மா உன்னை அப்படி பண்ணோம்னா நீ என்ன பண்ண? அவ சும்மா எல்லாம் பண்ண டாடி டாடி குட்டியம்மா வீட்ல டாடி மம்மி அப்படி பண்ணாங்கன்னு சொன்னால அது ஏன்னு தெரியுமா? நான் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருந்தேன் டாடி. இவன் படிக்கவே விடல. என்ன பண்ணா? அவன் வந்து மம்மி வந்து புக்க வந்து மடியில வச்சுட்டு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. மடியிலயே வந்து உட்கார்றான். அந்த புக் மேலயே வந்து உட்கார்றானா? இல்ல கீழ நான் பாக்கியா பாக்கியம். நம்ம பிரச்சனை அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். வீடு காண போற ஃபங்க்ஷன்ல இவங்க பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காங்க. சரி போமா, இப்போ நம்ம ஜெடன் இப்போ ஓகே தானே? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா மம்மா கூட? இப்போ சிரிச்சிரு மம்மாவை பார்த்து ஒரு கியூட்டா ஒரு ஸ்மைல் பண்ணு. ஏன்டா திருப்பியும் பண்ணியாடி? அவங்க என்ன பண்ணான்னு கேளுங்க. கொஞ்சமா மிரட்டி வளர்த்தாதான் பிள்ளைங்க நம்ம சொல்றது கேட்பாங்க, ஒழுங்கா வளருவாங்க. அப்ப தாத்தா வீட்லயும் நீ என்ன பண்ண சொல்லு, அதையும் சொல்லு. அனிதா எப்பவுமே பாய்ஸ் கிட்ட கைண்டா இரு. என்னையும் ஜேடனி நீ ரொம்ப கொடுமைப்படுத்துற. அப்ப நீங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் பண்றீங்கன்னு பாத்துக்கோங்க. நான் ஒன்றும் பண்ணலையே. இவனும் படிக்க மாட்டான், நானும் படிக்க மாட்டேன். அவளையும் படிக்க விட மாட்டான். எவன் திட்டுதான் செய்வாங்க. வேறுங்க உண்மை வருது இல்ல சொல்லவே இல்லை. இவனும் ஜிபனும் அப்படிதான் பண்ணுவாங்க. குட்டியில ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்களும் படிக்க விட மாட்டாங்க, நம்ம சொல்லி கொடுத்தாலும் படிக்க மாட்டாங்க, மாறி மாறி பண்ணி தான் இருப்பாங்க. அப்புறம் இவனை கொண்டு டியூஷன்ல விட்டுட்டேன். அந்த டியூஷன்லயே எல்லாரையும் படிக்க விடல. டியூஷன்ல யாரும் படிக்கலையே. அப்புறம் இவனுக்கு தனியா உட்கார்ந்து சொல்லி கொடுத்தேன். அதனால அவன் கொஞ்சம் படிச்சான். டாடி ஏன் எதுவுமே பேசாம வராங்க? நான் பேசுற மாதிரி இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து நீங்களே பேசுறீங்க. நான் என்னத்த பேசுறது, அதான் நீங்களே பேசுறீங்களே. சரி ஓகே, மார்த்தானம் பிரிட்ஜோட அழகை பாருங்க. டாடி வந்து பூ வாங்க போறாங்க. மம்மி நீங்க காலையில கேட்டீங்கல்ல பூ வாங்க. ஆமா, அது இப்ப போடுறாங்க. நானே பரவாயில்லடி, நீ கேட்டா பூ கடையே வாங்கிட்டு வரேன். எனக்கு ஒரு பேர் இருக்குமே, எங்கள் வீட்டு பிள்ளைன்னு. சரி உங்கள் வீட்டு பிள்ளைன்னு. அந்த பேர் எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க வந்து
ஸ்பாயில் பண்ணிருவீங்க போல இருக்கு. நாங்க உண்மையா பேசுறோம். அப்ப நான் டாடிட்ட கேட்க உண்மையா பேசுறீங்கன்னா நீங்க என்ன பத்தி நல்ல விஷயமா சொல்லுங்க. நீங்க அவன் சண்டை போடுறான் திட்டுறான். நல்ல விஷயம் சொல்றதுக்கு என்ன உண்மை இருக்குன்னு தெரியலையே. ஆஃப் பண்றீங்க கேமராவை. ஆஃப் பண்ணி இதுக்கு மேல வேணாம். இது உனக்கு தேவையா? ஓகே டாடி வாங்கிட்டீங்களா? அனிதாக்கு நிறைய வேணும். அவளுக்கு முடியும். 3ஆ வாங்கிருக்கேன். பிள்ளை இது ஒரு அவள மறந்துச்சு. இங்க சார் என்ன சார் பண்றீங்க? டாடி இங்க பாருங்க டாடி ஒருத்தன் என்ன பண்றானே சார். ஏக்கா தலை வாடுறான். என்னம்மா பண்றீங்க? தலை வாதுதா. மணமகன் வீட்டுக்கு வந்தாச்சு. மணமகனோட வீடை பாருங்க. ஹலோ ஹாய். வாங்க வீட்டுக்கு வாங்க. வாவ் நைஸ். சூப்பரா இருக்கு வீடு. ஓ மை காட் காப்பிரைட். சித்தி முக்கியமான விஷயம் இருக்கு சித்தி. தேயிலை முறுக்கு. ஆமா சித்தி அந்த தேயிலை முறுக்குக்காக தான் வந்திருக்கேன். வந்துருச்சு அங்க பாருங்க. ஆப்பாப்பா உள்ளா வேணும் எனக்கு. முறுக்கு கொடுங்க. முறுக்கு சூப்பர். சித்தி லேட்டுன்னு சொல்லாதீங்க சித்தி. அங்க பாருங்க இவ்வளவு முறுக்கு இருக்கு. என்ன இவ்வளவு பெரிய முறுக்கு கொடுத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வேற எதுவும் சாப்பிட முடியாது. சூப்பரா இருக்கு முறுக்கு. அம்மா என்னம்மா அது? செமையா இருக்குப்பா முறுக்கு. பிளாக் டீ இல்ல சித்தி ரெண்டாவது தடவை சொல்றீங்க லேட்டா வந்திருக்கோன்னு. பதிவு பண்ணிட்டே இருக்காங்க லேட்டா. எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பாங்க நம்மள. அதனால அப்படி சொல்றாங்க. அனிதா கிளம்ப லேட் ஆயிடுச்சு சித்தி. அவதான் லேட்டா கிளம்பா. உண்மை ஊருக்கே தெரியும். நீதான் லேட் பண்ண. நானு என் பிள்ளைகளும் எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாடி. டால்வின் சீக்கிரம் கிளம்பிட்டான். ரூபல் தான் லேட் பண்ணதோ. ரேச்சலா? ஓகே ஓகே. அங்கேயும் ரூபல் ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிடுவாங்க. உங்களுக்கு தான் நேரம். ஆமா நல்லா சொல்ல. பாய்ஸ் சீக்கிரம் ரெடி ஆயிடுவாங்க. 2 minutes தான். அது எங்க குடும்பத்துல கிடையாது. அவன் தான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தான். சூப்பரா இருக்கு. அவங்க மட்டும் நல்லா முறுக்கு எடுத்து ஜாலியா சாப்பிடுவாங்க. செமையா இருக்கு முறுக்கு. முறுக்கு சத்தம் கேக்குதுல்ல? கரெக்டா ஒர்க் ஆகுது. மைக்கு கரெக்டா ஒர்க் ஆகுது. கரெக்டா ஒர்க் ஆகுது. இருங்கடா பொறுமையா போங்கடா. டேய் நீங்க ஃபிளாஷ்டா. என்னால் வேகமாக வர முடியாதுடா. நான் பொறுமையாக தான்டா வருவேன். இங்கே அப்படியே நம்ம டெரஸ் போயிடலாம்ல. மேலே டெரஸ் போயிடலாம். இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இது ஒரு பெட்ரூமு. ஸோ இப்போ தான் வந்து இந்த திங்ஸ்லாம் கொண்டு வந்து போட்டுட்ருக்காங்க, செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே மேலே போகலாம்ல? எஸ் கமன். ஓ வாவ் லவ்லி. செமையாக இருக்கு. சூப்பராக இருக்குப்பா வீடு. ஐ ரியலி லவ் இட். பாட்டுக்கு காப்பிரைட் கண்டிப்பாக போட்டுருவாங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. அப்படியே பேசி மேட்ச் பண்ணிட வேண்டியது தான். இதெல்லாமே கம்ப்ளீட்டாக ரப்பர் மரம். அந்த சைடு வந்து தென்னை மரம். சூப்பராக இருக்குல்ல வீடு. மொட்டை மாடி பார்ட்டி போட்டுருவோமா? கீழே இறங்கிடுவோம். மணமகனோட வீடை வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டோம். சீரியஸாகவே சொல்கிறேன். சூப்பராக இருக்குது தம்பி. வேறு லெவல் வீடு. அனி நல்லா ஓடி பிடிச்சி விளாட்லாம். என்ன ஆக்ஷன்லாம் பண்ற நீ? வர சரியில்லை. இதே மாதிரி ஒரு வீடு கட்டிட்டாங்க. புரியுதா? நமக்கு அங்க நல்ல வீட்ல தானடி இருக்கோம். பரவாயில்ல. அது வந்து பெட்ரூம்லாம் குட்டியா பாரு. நீ சொன்ன உடனே எல்லாம் வீடெல்லாம் கட்ட முடியாது. சோ அதனால இதே மாதிரி எனக்கு சூப்பரா நினைச்ச உடனே வீடு கட்ட முடியாது. நீ நினைச்ச உடனே உனக்கு ஒரு தோசை வேணா நான் சுட்டு தருவேன். புரியுதா? வீடெல்லாம் கட்டி தர முடியாது. அந்த டைம்ல எல்லாம் கரெக்ட்டா நடக்கும். கரெக்ட்டா நடக்கும். அப்படி நீ புரிஞ்சுக்கோ. இங்க பாருங்க பால்கனி இருக்கு. பால்கனில லவ் பேர்ட்ஸ் இருக்காங்க. இவ பாடா. கல்யாணம் ஆவற வரைக்கும் மட்டும் பாருங்க. ஈவினிங் டைம் பார்த்ததே இல்ல. இப்படி பாடி பாடி காப்பிரைட் போட்டுருவாங்க. வாங்க மாமா, வாங்க மாமா. எப்படி மாமா இருக்கு வீடு? நல்லா இருக்கு மக்களே. வீடு நல்லா இருக்கு. டூப்ளெக்ஸ் ஹோம். நான் வீடு காண வந்துட்டோம். இப்போ வீடை பாருங்க எல்லாரும். எல்லாத்தையும் காட்டு மக்களே. காட்டிட்டேன். பாத்ரூம்ல இருந்து பெட்ரூம் வரைக்கும் எல்லாத்தையும் காட்டிட்டேன். காட்டிக்காச்சு. அவங்க அந்த சித்தி என்னென்ன கொடுத்துருக்குற அதையும் காட்டு. அதையும் எடுக்கிறேன். ஸோ சீரோட வந்து மணமகன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. முறுக்கு அப்புறம் இது டீ கொடுத்தாங்க. அதான் ஆமாம். வீடு காண, அடுக்களை காண,
எல்லாம் நைட்டு டின்னர் இருக்குல்ல? என்ன இருக்கு அங்கே போகலாமா மண்டபம்? இப்போ ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு. போகலாமாப்பா மண்டபத்துக்கு? எவ்வளோ தூரம் இங்கேருந்து மண்டபம்? நைட்டு டின்னர் இருக்குல்ல? டின்னர் இருக்கு. பார்ட்டி இருக்கா? அதுவும் இருக்கு. அவங்க முறுக்கு காப்பி கொடுத்தாலே அடுத்து நம்ம எதுவும் கேட்க கூடாதுன்னு அர்த்தம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி வாங்க நம்ம கிளம்புவோம். லெட்ஸ் கோ டு மண்டபம். நீ உங்க ஸ்டைல்ல ஒரு ஹாய் சொல்லுங்க. என் செல்ல குட்டிகளுக்கு இது என் ஃப்ரெண்ட்ஸ். செல்ல குட்டிங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும். அப்புறம் வேற யாருக்கு? என் செல்ல குட்டிகள் எல்லாருக்கும். இன்னைக்கு கூட ஒரு பிள்ளை வந்து அம்மான் கையை பிடிக்கிறான். அம்மான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் அம்மானு கையை பிடிச்சாங்களா? பையன் சின்ன பையன். எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க உங்களுக்கு? நிறைய இருக்காங்க. சரி ஓகே வாங்க நம்ம போவோம். ஸோ இதான் மாஸ்டர் பெட்ரூம். பரவாயில்ல மக்களே, பாருங்க நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்றாங்க கரெக்டா. ஓகே அங்கேயே இருக்கட்டும் பெட்டு. போலாமா? ஓகேமா போலாமா? ஸோ மணமகன் வீட்டுல இருந்து இப்போ கிளம்பியாச்சு. பாட்டெல்லாம் பயங்கர வைபா இருக்கு. காத்திரிட்டு டான்ஸ். மண்டபத்துக்கு போலான்னு எல்லாரையும் கூப்பிடுறேன். யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மணமகன் வீடு அவ்வளோ அழகா இருக்கு. ஓகே நானும் ஜோனாவும் நடந்து மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கோம். மண்டபத்துல என்ன டாடி இருக்கும்? மண்டபத்துல கப்பிள்ஸ் இருப்பாங்க, நியூலி வெட் கப்பிள்ஸ். அதுக்கப்புறம் அங்க உட்காந்து நம்ம ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் சாப்பாடு இல்ல மக்கள், வீட்டுல தான் இன்னைக்கு நமக்கு சாப்பாடு இல்ல. போய் சொல்லாதீங்க. போய் சொல்லியே, உண்மைதான். சாப்பாடு இருக்கு. வா உனக்கு இல்லாத சாப்பாடா? டாடி இன்னைக்கு சாப்பாடு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? எனக்கு தெரியலையேம்மா. இப்படி ஒரு கேள்வியை கேட்டா நான் என்ன சொல்றது? இதான் மண்டபம் போல. ஆமா இதான் மண்டபம். உள்ள போலாமா? உள்ள போலாமே. பஞ்சு மிட்டாய் வேணுமா? வேண்டாம். பஞ்சு மிட்டாய் இங்க பாருங்க. பாருங்க எவ்வளவு பிஸியா போயிட்டு இருக்கு பாருங்க. பஞ்சு மிட்டாய். காட்டன் கேண்டியா டின்னரா? டின்னர். காட்டன் கேண்டியா? பிச்சு போடுவோம். பிச்சு பல்ல காட்டு போட்டிருக்கா. ஸ்க்ரூலாம் போட்டிருக்கா. ஓடிரு. அனிதாக்கும் நோ பஞ்சு மிட்டாய். எனக்கு பாப்கார்ன் வேணும். பாப்கார்ன். ஓகே பாப்கார்ன். அப்ப டின்னர் வேண்டாமா? உனக்கும் பாப்கார்னாமா? எல்லாரும் டின்னர் முடிச்சுட்டு எல்லாம் நம்ம சாப்பிடுவோம். ஓகே முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ. மக்கள் இங்கே பயங்கர ஸ்பீடாக இருக்காங்க. இங்கே பாருங்க வந்து உட்கார்ந்தோம். பேப்பர் ரோலை போட்டு இலையும் போட்டாங்க. இங்கே கொடுங்க. ஏய் கையில் ஊத்துறி. ஃபஸ்ட்டு ரைத்தா, அப்புறம் ஊறுகாய் வருது. எனக்கு வைக்கலையே ஊறுகாய். பிரெட் அல்வா. ஊறுகாய் எங்கே வைக்கலையோன்னு நினச்சேன். சிக்கி சப்பாத்தி சென்னா. வாங்கிக்கோ மக்கள். வேற மாதிரி இருக்குமே சப்பாத்தி. எனக்கு வந்து இந்த சப்பாத்தி சென்னா வந்து சீரியஸாகவே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் சப்பாத்தி சென்னா கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் சொல்லாமல் சாப்பிடுவேன் நான். இந்த அளவுக்கு ஐ லவ் இட். எப்படி மேடம் போயிட்டுருக்கு? சூப்பரா இருக்கு. நம்ம ஊர் சாப்பாடுனாலே ஸ்பெஷல் தான். ரெண்டு பாயசம், நான்வெஜ், வேற லெவல். ஜோனா எப்படிமா இருக்கு? ஓ சேர்த்து சாப்பிட்றீங்களா? சப்பாத்தியும் அல்வாவுமா? பிரெட் அல்வாவும். அது நல்ல காம்பினேஷன் மக்கள். அது சப்பாத்தி பிரெட் அல்வா அருமையாக இருக்குது. மும்பையில் வந்து அல்வா பூரின்னு ஒரு மேட்டர் சாப்பிட்டேன். அதே மாதிரி ஜோனா வெஜ் பிரியாணி வருது. வெஜ்ஜா? நான்வெஜ்ஜுன்னு மேடம் பயங்கர ஈகராக வந்திருக்காங்க. எஸ் சிக்கன் பிரியாணியா? தம் பிரியாணி. ஆஹா சூப்பராக இருக்குப்பா சிக்கனு. இந்த பீஸ் தான் வேணும் நமக்கு. சிக்கனா இந்தாங்கம்மா. சிக்கன் தம் பிரியாணி. ஓ வாவ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சிக்கன் தம் பிரியாணி ஐ லவ் இட். இங்கே ஊறுகாய் இருக்குல்ல, காஞ்சிபுரத்துக்கு நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது நான் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தது பிரியாணிக்கு ஊறுகாய் கொடுக்கறது. ஆனால் ஊறுகாயோட பிரியாணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதனால் ஊறுகாயோட பிரியாணி. ஊறுகாய் பிரியாணி. ஊறுகாவை எதை கூட சேர்த்து சாப்பிட்டாலும் அதடா. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் தயிர் சாதமே ஊறுகாய்க்காக சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு தயிர் பிடிக்காது, ரைத்தா பிடிக்கும். நம்மளை மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஆல்ரெடி தம்பி தங்கச்சி சூப்பர் பிரியாணி சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். நீங்களும் சாப்பிடுங்க, சாப்பிடாமல் இருக்காதீங்க, அது நல்லதில்லை. நல்லா சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.
வாட்ச் போட்டிருக்காரா மக்களே. ஜோனா என்னம்மா கையெல்லாம் மடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? டாடி இப்படி வச்சா இது அழுக்காயிரும், அதனாலதான். அவள் தான் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணி நம்ம ஃபங்க்ஷனை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது. ப்ராப்பரா ஆமாம். நீ ஒழுங்கா சாப்பிடு. ஏன் எனக்கு என்ன சாப்பிடவே இல்லை, சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டு முடிக்க போகிறேன் மம்மி. சாப்பிடலாம். ரேச்சல் மக்கள் சாக்லேட் வேண்டாம் மக்கள் கொடுங்க மக்கள், நான் வச்சுக்கிறேன். கொடுக்க மாட்டீங்களா? நோ ஓகே மக்கள். ஹை ஃபை. ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. என்ன ஈவெண்ட் இது? பொண்ணோட வீட்டில இருந்து மகளுக்கு என்னென்ன மருமகனுக்கு மோதிரம் போடுவாங்க, சிலது செயின் போடுவாங்க, பிரேஸ்லெட் போடுவாங்க. மருமகனோட தம்பி, அக்கா, அண்ணன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு நகையும் போடுவாங்க, பணமும் கொடுப்பாங்க. அக்கா தங்கச்சிங்களுக்கு நகை கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுத்தாங்க. இங்கே இவனுக்கு கார் கொடுத்தாங்கல்ல, அந்த சாவி கொடுத்தாங்க. அப்புறம் அவளுக்கு வளையல் போட்டாங்க, அவனுக்கு மோதிரம் போட்டாங்க. அந்த மாதிரிப்பட்ட சுருள் இங்கே சுருள்னு சொல்லுவாங்க, அதான் இங்கே நடந்தது. இப்போ சுருள் கொடுக்குற ஈவெண்ட். சுருள் கொடுக்குற ஈவெண்ட் அது பிள்ளைகளுக்கு தெரியுமா என்றதை தெரியல, நம்ம கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு தெரியும். சூப்பராக முடிஞ்சு. How do you feel? வெட்டிங்ல எல்லாம் நடந்தது ஞாபகம் இல்லையா? ஆமா எல்லாம் ஞாபகம் இருக்கு. வீடியோ எடுக்கல. So very happy. நாங்க குடும்பமா எல்லாம் ஆடி இருக்கோம். அதை தாண்டி வந்து நிக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. சித்தி ஹாய் சொல்லுங்க. வெரி ஹாப்பி. Hi guys. சூப்பர். மே காட் bless you. நல்லா ஹாப்பியா ஜாலியா இருங்க. ஒரு vlog எடுங்க. கண்டிப்பா. அப்படியா? எடுத்துருவோம். ஓகேம்மா. ஆல் தி பெஸ்ட். பை. என்கேஜ்மெண்ட்ல ஆரம்பிச்சு வெட்டிங்கு, அதுக்கப்புறம் நம்ம வீடுக்கான வந்து மாப்பிள்ளை வீட்டு ரிசப்ஷனையும் முடிச்சு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். டாஸ்க் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் vlogல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் டான்ஜியார். இங்கே குட்டி நாக் அவுட் ஸ்குவாட் இருந்துச்சு, காணோம். எல்லாம் இருக்கோம். இங்கே இருக்காங்கன்னு தெரியல, அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். நாளைக்கு பார்க்கலாம் தம்பி தங்கச்சி. நல்லா ஹாப்பியாக தூங்குங்க. பாய் சொல்லிடுங்க. ஓகே தம்பி தங்கச்சி, பார்க்கலாம். பாய். டேக் கேர். நல்லா ரெஸ்ட் எடுங்க. See you. பாருங்க, நம்ம குட்டி நாக் அவுட் ஸ்குவாட் ஆயிட்டாங்க அவங்க. பாய். ஓ அதான் நல்லா பேசுறாரு. ஆமா, ஏதோ பேச ட்ரை பண்றான்ல. ஓ கேமரா கரெக்ட்டா எவ்வளவு எமோஷன்ஸ் பாருங்களேன். கரெக்டா பாக்குறான். அவன் பாக்குறான், என்னடா என்ன யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க, தங்கச்சியை மட்டும் பாக்குறீங்க அப்படின்னு. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. அங்க பாருங்க, அங்க ஹாய் சொல்லியாச்சு. ஹாய் சொல்லுமா. ஹாய் சொல்லிட்டா.